ஹலோ ஜுவான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னோட மேக்கப் பேக்ல நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கேரி பண்ணிட்டேன் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து நான் என்னோட ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். பட் நான் டெய்லி வந்து மேக்கப் போடணும், என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் உடனே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பா வந்து இந்த பேக்ல இருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதுல தான் வச்சிருக்கேன். மேக்கப் ரிலேட்டடா அண்ட் ஸ்கின் ப்ரெப்கானதுமே வந்து இதுலதான் என்னோடது இருக்கும். சோ இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்ப காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பேக் எப்படி இருக்கும்ன்றத நான் ப்ரீவியஸாவே என்னோட ஒரு இதுல காமிச்சிருந்தேன், மேக்கப் ஆர்கனைஸ் பண்ற இதுலயே. ஸோ இப்ப நான் வந்து குவிக்கா என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லா மேக்கப் ப்ரஷஸ் வச்சிருக்கேன். இதுல வந்து அன்யூஸ்ட் மேக்கப் ப்ரஷஸ் தான் வச்சிருக்கேன். பிகாஸ் இந்த கிளாத்ல வந்து எனக்கு எந்த அளவுக்கு பட வேண்டான்ற ஃபீல் ஆனனால அன்யூஸ்டு மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் வச்சுட்டு யூஸ்டு மேக்கப் ப்ரஷஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டா ஒரு இதுல நான் வந்து வச்சிருக்கேன். லைக் ஒரு ஓப்பன் பாக்ஸ் மாதிரி அதுலதான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. இது வந்து நம்மளோட ஐ லேஷஸ் எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிக்கிறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து ஐப்ரோஸ் வந்து நம்ம ஃபில் பண்றப்ப இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெண்டு ப்ரஷ்மே இன்னும் நான் வந்து யூஸே பண்ணல. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ இதை வந்து யூஸ் பண்ணலான்ட்டு. பிகாஸ் ஆல்ரெடி என்கிட்ட வந்து மஸ்காரா ப்ரஷ் இருக்குன்றனால நான் அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அது தவிர நான் நார்மலா இப்போ வரைக்கும் நான் வந்து ப்ரஷ் வந்து நம்மளோட லேஷஸ்க்கு வந்து எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அண்ட் சேம் இதுவுமே தான் நான் வந்து இன்னும் ஐப்ரோஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்குலாம் இந்த ப்ரஷ் நான் வந்து யூஸ் பண்ணல. பிகாஸ் இதை வச்சு நல்லா ஷேப் மட்டும் தான் பண்ண முடியும்னு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி இருக்க ப்ரஷ் வச்சு. அண்ட் இதை வச்சும் கோம் மட்டும்தான் பண்ண முடியும், ஃபில் பண்றதை வந்து இதுல ஃபில் பண்ண முடியாதுன்னு தோணுனதுனால நான் வந்து இந்த ரெண்டு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணாம ஸ்டில் அன்யூஸ்டாவே இருக்கு, நியூ ப்ரஷ்ஷாவே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ப்ரஷ் இருக்கு. இது நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா கன்சீலர் வந்து அப்ளை பண்றதுக்கு. பார்க்கலாம் ப்ரஷ் ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் கன்சீலர் நான் வந்து இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒரு கன்சீலர் போட்டேன் அப்படின்னா அதை நல்லா இந்த ஏரியாஸ்ல மட்டும் பிளெண்ட் பண்றதுக்காக நான் இந்த மேக்கப் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா எகைன் நான் வந்து ஸ்பாஞ்சார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சு திரும்பி அதை நல்லா ஈவன் பண்ணிப்பேன். இதை நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளைங் ப்ரஷ், நாட் பிளெண்டிங் ப்ரஷ், அப்ளை பண்றதுக்கான ப்ரஷ் நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபவுண்டேஷன் எடுத்து இந்த ஏரியால நல்லா நான் அதை வந்து இது பண்ணிப்பேன். அதுக்கு ஹீட் வார்ம் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம ஃபிங்கர்ல அப்ளை பண்றதுக்கு நான் ப்ரஷ் எடுத்து டைரக்டா நான் வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இந்த ரெண்டு ப்ரஷ்ஷும் நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணி இது என்னோட இதுல இருக்கு. இப்போ இது கிளீனா தான் இருக்கு. கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நான் வந்து வேற செப்பரேட் ஆனதுல வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ப்ரஷ் இந்த பேக்ல இருக்கும் எப்பவுமே. நெக்ஸ்ட் இந்த செட் ஆஃப் இதுல வந்து வச்சிருக்கேன். இதுவுமே வந்து ஐப்ரோ ஃபில்லிங் ப்ரஷ் தான். இதுவுமே நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணல. அண்ட் இன்னும் ஃப்ரெஷ் பேட்சா இருக்கிறது தீஸ் 3 ப்ரஷஸ். இதுவுமே இதுக்கான பர்பஸ் வந்து எனக்கு இன்னும் வந்து கிடைக்கல, எதுக்காக யூஸ் பண்ணலான்னு. ஸோ நான் வந்து இன்னும் இதை வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. லைக் இதெல்லாம் இந்த ஐ ஷேடோஸ்லாம் பிளெண்ட் பண்றதுக்கு இந்த 3 ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த ப்ரஷஸ் எல்லோட பிரிஸ்டல்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதனால வந்து இத என்னால யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நான் வந்து ஐ ஷேடோஸ்க்கு இல்ல லிப்ஸ்டிக் ஃபில் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரஷ், இதை வந்து நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்றேன். அப்ளிகேட்டரா நான் வந்து இதை வச்சிருக்கேன். லைக் ஐலைனர் லிக்விட் அதை எடுத்து கிடையாது. லைக் நம்ம ஐ ஷேடோஸ்ல ஏதாவது எடுத்து நம்ம ஐஸ் வந்து ஃபில் பண்ணணும்னு நினைப்போம்ல, ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த ப்ரஷ் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ இந்த ப்ரஷ் நான் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது அதோட வேலையை நல்லா தருது. அந்த அண்டர் ஐஸ்ல வந்து இதை ஃபில் பண்றதுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட ஐ ஷேடோ வந்து பிளெண்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். மல்டிபிள் கலர்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்றதுக்காக இந்த ரெண்டு இது. ஸோ அவ்வளவுதான் வந்து ப்ரஷஸ் வந்து இப்போதைக்கு என் பேக்ல இருக்கிறது. ஸோ அந்த 4th கம்பார்ட்மெண்ட்ல நான் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பென்சில்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன். இந்த மூணும் வந்து என்னோட லிப் லைனர் அண்ட் இது வந்து என்னோட ஐ லைனர். ஸோ லைனர்ஸ் எல்லாருமே வந்து இந்த 4th கம்பார்ட்மெண்ட்ல தான் யூஸ் பண்றேன். ஸோ இதோட கலர்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
லைக் தெரியுதா? இது வந்து ஒரு மாதிரி ரெட் ஷேட்ல இருக்கு. ஸோ இது வந்து காமனா நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு வந்து ஃப்ரீயா வந்து கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் நைக்கால இருந்து. நைக்கா லிப்ஸ் டோன்ட் லை. இதுல வந்து லவ்வர் பாய்ன்றது இதோட ஷேட். அண்ட் இது வந்து மார்ஸோட லஸ்டி பிங்க் 01. ஸோ அதுல இருந்து எடுத்தது. இதோட ஷேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன வாஷ் அவுட் பண்ற கலரா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து தெரியாம நான் இந்த கலர் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப வாஷ் அவுட் பண்ற ஃபீல் கிடைச்சதும் நான் அதை வந்து யூஸ் பண்றது இல்லை, அவ்வளோவா ரேர் யூஸா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது ஸ்விஸ் பியூட்டியில வந்து கோல்டு மேட் லைனர். இது வந்து டார்க் சாக்லேட்ன்றது இதோட ஷேட் நேம். ஸோ இது ப்ரௌன். ஸோ எனக்கு இந்த மூணுல இந்த கலர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாவே சூட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஐலைனர் வந்து ப்ளூ ஹெவன்ல இருந்து டீப் பிளாக் காஜல் அதுதான் நான் வந்து யூஸ் பண்றேன். லைக் இது ட்விஸ்ட் பண்ணி போடுறது. இதோட அப்ளிகேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் ரொம்ப மோஸ்டா யூஸ் பண்ற ப்ராடக்ட்னா இது ரெண்டு தான். இது ரெண்டும் வந்து ரேர். பட் ரெட் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். பட் இந்த ரஸ்டி பிங்க் வந்து நான் ரொம்ப யோசிச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் பிரஷ் கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சு இப்போ கீழே இருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட இயர்பட்ஸ்லாம் வரும்ல, ஸோ அதுக்கான கவர். அதுல நான் வந்து மேக்கப் ஸ்பாஞ்ச், பவுடர் ஸ்பாஞ்ச் நம்ம போடுற அந்த இதை வந்து நான் இதுல போட்டு வச்சுக்கேன். இது வாஷ் பண்ணி கிளீனா இருக்குது, அதனால இந்த கவர்ல இருக்கு. இல்லைனாலும் இந்த கவர்ல இதை போட்டு வச்சுப்பேன். பிகாஸ் அதை டச் பண்ணிட்டு அப்படியே இந்த பர்ஸ்ல போட்டோன்னா வெளியே எங்கேயாவது அதோட பவுடர் இதெல்லாம் வந்து இதாக்கி பேக்கை ஸ்பாயில் பண்ணும். அண்ட் இன்னும் மற்றது கூட இது பண்ணி அது கொஞ்சம் கண்டாமினேட் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் இந்த பேக்ல போட்டு தான் செப்பரேட்டா வச்சுப்பேன். நெக்ஸ்ட் ஒரு எமர்ஜென்சி டிஷ்யூ. ஏதாவது மேக்கப் நான் போடுறேன், அப்ப அதை கிளியர் பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஃபீல் ஆச்சு, லைட்டா எங்கேயாவது இது பண்ணும், இந்த லிப்ஸ்டிக் இது பண்ணி எடுக்கணும்னா அப்ப நான் இந்த டிஷ்யூ வந்து யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நிவ்யாவோட ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் நான் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போவாவது ஒரு எமர்ஜென்சிக்காக டக்குன்னு எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும், அது உள்ள இருந்து எங்க வந்து என்னால எடுக்க முடியலன்றப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம்னுக்காக இது ஹேண்ட் அண்ட் பாடி லெக்ஸ்க்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஃபேஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இந்த பர்பிள் வந்து என்னன்னா, இதுதான் அந்த ப்ரஷஸ்லாம் நான் காமிச்சேன்ல, அதெல்லாம் போட்டு வைக்க வேண்டிய மெயின் பாக்ஸ். பட் இதுல வந்து நான் பிளெண்டர் வந்து போட்டு வச்சிருக்கேன். இங்க ஒரு பிளெண்டர் மட்டும் இல்லை, இன்னும் பிளெண்டர்ஸ் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப டேமேஜான ஒரு பிளெண்டர். ஸோ இதை வந்து ரேரா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலர் யூஸ்க்கு வேண்டான்றனால இதையும் இந்த இதுல போட்டு இதுக்குள்ளேயே வச்சுட்டேன். எப்போவாது எனக்கு பிளெண்டரோட ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுறப்போ இதுல எடுத்துப்பேன். இல்ல யூஸ் பண்ணிட்டு ஒரு பிளெண்டர் எனக்கு இந்த பேக்ல போடணும், நான் நெக்ஸ்ட் எடுத்தது யூஸ் பண்ணுவேன் அன்னைக்கேன்னு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா அதையும் நான் கேரி பண்ணிப்பேன். அப்ப இதை தூக்கி போட்டு நான் அதை இந்த இதுக்குள்ள வச்சு கேரி பண்ணிப்பேன். தூக்கில எடுத்து வெளியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோட பாடி லோஷன், அலோவேரா கிரீம். என்னோட ஹேண்ட்ல வந்து பிக்மெண்டேஷன் இருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுல இருந்து. ஸோ அந்த பிக்மெண்டேஷன்லாம் போறதுக்காக இங்க பிளாக்கா தெரியுதா, ஸோ இதெல்லாம் போகணுன்றதுக்காக எனக்கு இந்த க்ரீம் கொடுத்தாங்க. பட் எனக்கு தெரியல இந்த க்ரீம் வந்து எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும்னு. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட சன்ஸ்கிரீன், ஸ்டேபிள் சன்ஸ்கிரீன். நான் வந்து இப்போ ஒரு 1 year தான் நான் வந்து இந்த சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரெண்டு சன்ஸ்கிரீன் தான் இது வாங்கினேன், 500 grams ஐ திங்க் ஸோ. பட் சாரி 60 ml. இது எனக்கு வந்து 2 years நல்லாவே உழைச்சிருக்கு. இது செகண்ட் இன்னும் முடியல. ஸோ இது நல்ல ரிசல்ட் எனக்கு தருது. பிளஸ் இது வந்து எனக்கு ஆக்னேஸ் எதுவுமே வந்து இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலை இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இதை நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஃபிக்ஸர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டில இருந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் எப்போல்லாம் ஃபவுண்டேஷன் கன்சீலர் இதெல்லாம் போடுறேனோ அப்ப நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் என் ஃபேஸ்ல வந்து நான் வெறும் அதை மட்டும் போடுறப்போ எனக்கு வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் ஒரு எஃபெக்ட் கிடைக்காம ஒரு கேக்கி ஃபீலிங்கா இருக்கும் போட்ட உடனேயும். ஸோ அப்போ நான் அந்த மேக்கப் ஃபிக்ஸர் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு லைக் அதெல்லாம் அப்புறம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபிக்ஸ் ஆகும். அதனால இந்த ஃபிக்ஸர் நான் வந்து எதுவும் யூஸ் பண்ணுவேன். தென் நெக்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் டிண்டட் சன்ஸ்கிரீன். இது வந்து டாட் அண்ட் கீழ இருந்து வாங்கினேன். இதோட வந்து 08 ஸ்டாண்ட்ன்றது தான் இதோட இது. பட் இதுல இருக்க இந்த கலர் வந்து ஒரு மாதிரி இங்க உங்களுக்கு அது தெரியாது. பட்
எனக்கு இந்த கலர் வந்து செட் ஆகாது. லைக் இந்த இதுல இருக்கிற அதே லேபிள் கலர் தான் இங்க எனக்கு இருக்கும், ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ண இது வந்து கொஞ்சம் ரேர் தான். பட் இது வந்து நான் போட்டுட்டு மேல ஏதாவது ஒரு என்னோட காம்ப்ளெக்ஷனுக்கான காம்பேக்ட் போட்டேன்னா எனக்கு செட்டில் ஆகிரும். கொஞ்ச நேரத்துல இந்த சன்ஸ்கிரீன் தான் என் ஸ்கின்னோட செட் ஆகுற ஃபீல் வரும். பட் போட்ட உடனே எனக்கு செட் ஆகாது. நான் என் ஷேட் பார்த்து வாங்கல, மாத்தி வாங்கிட்டேன், அவ்வளவுதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இது நான் ஜுடியோல வாங்கின ஒரு சீக் ஷைன் ஹைலைட்டர் மாதிரி ரோஸ் கோல்டுன்ற ஷேட்ல வாங்கிருந்தேன். நான் இதை வந்து யூஸ் பண்றதே ரொம்ப ரேர். பிகாஸ் எனக்கு இது வந்து அப்ளை பண்றதும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு ஃபீல் இருக்கு. லைக் இப்படிதான் இருக்கும். இது அப்ளை பண்றதும் எனக்கு ஒரு மாதிரி கிரீமியா இருக்க ஒரு ஃபீல் இருக்கும்ன்றனால ஆக்னி வருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்து இது எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதை டேரக்டா இப்படி இழுத்துட்டேன்னா நான் கீழே போடுற பேஸ் மேக்கப்பும் சேர்ந்து இதோட வந்துடும். அதனால இது ஏதாவது ஒரு ப்ரஷ்ல வச்சு நான் எடுத்து போடுற மாதிரிதான் இந்த இது இருக்கும். அதனால இந்த ப்ளஷ் நான் நீங்க ஹைலைட்டர் யூஸ் பண்றது ரேர் தான். நெக்ஸ்ட் காம்பாக்ட் பவுடர் லாக்மேயோடது யூஸ் பண்றேன். அண்ட் இதோட ஷேட் வந்து நேச்சுரல் ஆல்மண்ட். இது எனக்கான ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ஷேட்னே சொல்லலாம். நான் ரொம்ப வருஷமா ஒரு நல்ல காம்பாக்ட் பவுடர் வந்து என் ஷேடுக்கு வேணும்னு நான் தேடி கஷ்டப்பட்டப்போ எனக்கு இது கிடைச்சது. லைக் இது ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் சூப்பர்பான ஒரு பர்ச்சேஸ்னே சொல்லலாம். என்னோட ஸ்கின்க்கு ஏற்ற ஒரு ஃபினிஷ் இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து எனக்கு கொடுக்கும். ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் தான். லைக் பாருங்க, இதுலயும் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்ட்டு. இது வாங்க ஒரு 6-7 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன். இதுல நீங்களே என் ஸ்கின் டோன்ல இருக்க பர்சன்னா இந்த ஷேட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டாவே இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு காம்பாக்ட் பவுடர் ஃப்ரம் ப்ளூ ஹெவன். ஸோ இதுவும் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஷேட் வந்து ஹனி மீடியம் தான் இதோட ஷேட். பிளாக் அண்ட் பட் ஹனி மீடியம். இது எனக்கு வந்து கிஃப்டா கிடைச்ச ஒரு ப்ராடக்ட். அண்ட் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கொடுக்கும். இதை கொடுத்துருக்க மாதிரி இது போட்ட உடனேயும் ஃபேஸ்ல வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ என் ஃபேஸ் எனக்குலாம் டல்லா ஃபீல் ஆகுது, இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இது ஒன்று மட்டும் போட்டாலே போதும் கூட என் ஃபேஸ் நல்லா பிரைட்டாவே தெரியும். அதனால இந்த ப்ராடக்ட் ஸ்டேப்லாம் என் கூட இருக்கும். பட் நான் நெக்ஸ்ட் காம்பாக்ட் மாறுறப்ப கண்டிப்பா அப்கோர்ஸ் நான் அதை வந்து மாத்தி தான் ஆவேன். அதுலயே நான் வந்து ஸ்டிக் ஆன்லாம் இருக்க மாட்டேன். அந்த நெக்ஸ்ட் வந்து மேப்ளின் நியூயார்க்கோட காம்பாக்ட். இதை நான் யூஸ் வந்து ரொம்ப 2-3 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட ஷேட் வந்து 313 தான் இதோட ஷேட். நல்ல ப்ராடக்ட். இதுவும் நான் வந்து யூஸ் பண்ணதுல எனக்கு எந்த விதமான ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இதுல வரல. நெக்ஸ்ட் லாக்மேயோட ரோஸ் பவுடர் வித் சன்ஸ்கிரீன் இருக்கிறது. இது வந்து 0 to வார்ம் பிங்க் அந்த ஷேட் நான் வந்து யூஸ் பண்றேன். இதுவுமே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால எப்பவுமே நான் இந்த பவுடர்ஸ்லாம் வந்து என்னோட ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து கொடுத்துப்பேன். இது ரோஸ் பவுடர் அப்படின்றனால. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஐப்ரோ பேலட். இன்சைட்டோட ஐப்ரோ பேலட் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் ரேஞ்ச் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஒரு ஷேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வித் ஒரு இதோட நம்மளுக்கு வரும். நான் இந்த இது யூஸ் பண்ணி தான் நான் ரெகுலரா வந்து ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்ணிப்பேன். 3 ஷேடுமே நான் வந்து 3மே ஒரே நேரத்துல நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கலர். இது 3மே நான் யூஸ் பண்ணுவேன். பிளாக் வந்து கொஞ்சம் லைட்டா தான் யூஸ் பண்ணிப்பேன். லைக் அந்த ஃபர்ஸ்ட் 2மே நான் லைட் யூஸ் பண்ணிப்பேன். இந்த ப்ரௌன் வந்து நான் நல்லாவே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஐப்ரோக்கு ஃபில்லிங்க்கு இந்த இது யூஸ் பண்றேன். அரௌண்ட் 100 சம்திங் தான் வந்துச்சு. நல்ல ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு குறையுமே இது சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஐ ஷேடோ வந்து ஃப்ரம் மார்ஸ் பிராண்ட்ல இருந்து டான்ஸ் ஆஃப் ஜாய்ன்றதான் இதோட பேலட் நேம். இதுல இருக்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மோஸ்டா யூஸ் பண்ணது இது 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 தான் மோஸ்டா யூஸ் பண்ணது. இந்த ஷேட் நான் அதிகமா யூஸ் பண்ணிடுவேன். அண்ட் கிளிட்டர்ஸ்ல இதுவும் நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்றது. இது ரெண்டும் வந்து எப்போவாவது யூஸ் பண்ணுவேன். இதுவும் எப்போவாவது யூஸ் பண்ற ஷேட். ஸோ மற்ற ஷேட்ஸ்லாம் வந்து லைட் டச்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றது. ஸோ இதுதான் அந்த பேலட்.
இதுவும் நான் வந்து டெய்லி யூஸ், நான் வந்து எங்கேயாவது வெளியே போறனால இந்த பேலட் இல்லாம நான் வந்து என் ஐஸ் முடிக்காம நான் போக மாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் வந்து 03 ஃபேஸ் இட் அப் டார்க் அப்படின்ற ஸ்விஸ் பியூட்டியோட சிகாபு அப்படிங்கிற ஒரு பேலட் நான் வந்து பிளஷ், ஹைலைட்டர் அண்ட் கான்டோருக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப 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 நல்ல ப்ராடக்ட். என்னோட ஸ்கின் டோனுக்கு நல்ல செட் ஆகுற ஒரு ப்ராடக்ட். இந்த பிங்க் வந்து என்னோட ஸ்கின்க்குலாம் சூப்பரா எடுத்து காமிக்கும். ஹைலைட்டரும் சரி. இந்த கான்டோர் வந்து நான் ரொம்ப ரேரா தான் பண்ணுவேன், பட் உண்மையாவே நல்ல ஒரு கான்டோர் ஷேட் தான் இது. நெக்ஸ்ட் ஐலைனர். குடியோட ஐலைனர் ஷேடு எனக்கு தெரியல. ஷிம்மர் காப்பர் அதான் இதோட ஷேட். லைக் அது அப்ளை பண்ணா இங்க தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு கலர் லைக் ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும் அது. ஸோ இது நம்ம வந்து வித் ஷிம்மர் எஃபெக்ட்ல கொடுக்கும். ஸோ அதனால நல்லா இருக்கும். இது வந்து இன்சைட்டோடது. இது வந்து ஒரு பிளாக் கலர் ஐலைனர். இது இப்போ ரீசன்ட் பர்ச்சேஸ் எனக்கு இது இன்சைட்டோடது. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கேன்ல, ஸோ இதுதான். இதுவுமே நல்ல ஒரு இது. இது வந்து ஆனால் எனக்கு என்ன ஒரு இதாக தோணுதுன்னா, மேக்கப் ரிமூவர் வச்சு நான் வைப் பண்றதுக்கு கூட மோர் தென் மினிட்ஸ் நான் வந்து கண்ணில் அந்த மைசெல்லர் வாட்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸோ இது என்னோட லேஷஸ் அதுக்கெல்லாம் கெடுதியா இருக்கலாம், ஐஸையும் அஃபெக்ட் பண்ணலாமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. அண்ட் தென் ப்ளூ ஹெவனோட 10x வால்யூம்னைசிங் மஸ்காரா. ஷேட்லாம் கிடையாது, பிளாக் கலர்ல தான். ரொம்ப நல்லாவே எனக்கு வந்து இது இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா இதான் அந்த வாண்ட். நல்லா ஈஸி அப்ளிகேட்டரா இருக்கும். பட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேயே வாங்க மாட்டேன் மஸ்காரா. பிகாஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோன்றனால மேப்லைன்ல கொஞ்சம் மஸ்காராஸ் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஐலைனர். இது வந்து ப்ளூ ஹெவனோடது. இதுவும் நான் வந்து ரொம்ப ரேர் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதோட வான்ல அந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு இங்க தெரியுதா ஒரு மாதிரி பெண்ட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரஷ் வந்து ரெகுலரா யூஸ் பண்ண முடியலன்ற காரணத்தினால நான் வந்து வேற ஐலைனர் வாங்கி இப்ப கரண்டா அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் டக்கு டக்குன்னு இப்படி க்ளோஸ் பண்றதுலதான் மாற்றி இதாகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர். இன்சைட்டோட அந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்றேன். இது வாங்கி ஒரு 6-7 மந்த்ஸ் மேலாச்சு. இன்னும் எனக்கு இது முடிஞ்ச பாடு கிடையாது. அண்ட் இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு இது வந்து போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ற ஒரு ஃபீல்லாம் அந்த ப்ரைமர் எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ அந்த ப்ரைமரோட வேலையே என்னன்றதை எனக்கு எனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் வராதனால எனக்கு இந்த ப்ரைமரோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் இந்த 10 ml வாங்கினேன். ஸோ அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ப்ரைமர் யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். வேற ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து கூட, இது நான் நல்ல பிராண்ட்லான்னு சொல்ல, பட் எனக்கு இதை பத்தி ஐடியா இல்லாதனால எனக்கு தெரியல. ஸோ நான் மற்ற பிராண்ட்ஸ்லயும் கூட நான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு இந்த ப்ரைமர் யூஸ் ஆகுதான்னு சொல்றேன். நார்மலி ஆயில் ஸ்கின்றனால எனக்கு இந்த ப்ரைமரோட வேலை அவ்வளோவா தேவைப்படலை. இருந்தாலும் நான் வந்து எனக்கு இந்த போர்ஸ்லாம் இங்க ஓப்பனிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவேன். தெரியல. ஸோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து மேப்ளின் நியூயார்க்கோட 50 அப்படின்ற ஒரு கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்றேன். ரொம்பவே என்னோட ஷேடுக்கு வந்து ஏற்ற ஒரு கன்சீலர். நல்லா ஈஸி பிளண்டபிள் ஆகும். சூப்பரான ஒரு கன்சீலர் ஃப்ரம் மேப்ளின் தான். நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட், ஆனா நான் 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி போடுவேன். தட் இஸ் த ஃபவுண்டேஷன். ஸோ மேப்ளினோட ஃபவுண்டேஷன் தான். நான் வந்து 332 அண்ட் 128 இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி நான் என்னோட ஷேட் கொண்டு வருவேன். இதுல உங்களுக்கு பாக்குறப்போ ரெண்டுமே ஒரே ஷேடா தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் என்னோட ஸ்கின் டோன் கொண்டு வருவேன். எனக்கு இது ரெண்டும் தனித்தனியா வச்சா ரெண்டுமே ஸ்கின் வந்து செட் ஆகல. ஸோ ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வார்ம் அப் பண்ணி அப்புறமா நான் வந்து ஃபேஸ்ல வந்து பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதுக்குன்னு தனியா ஒரு மேக்கப் ப்ரஷ் வச்சிருக்கிறதுக்கான ரீசனும். இல்லைன்னா பிளெண்டர் மட்டும் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிட்டு போயிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இவ்வளவுதான் என்னோட மேக்கப்கான ஒரு இது. நெக்ஸ்ட் லிப்ஸ்க்கு நான் டோட்டலா வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிடலாம். இல்ல அதை ஒரு செப்பரேட் வீடியோவா போடலாமே.
ஓகே, ஸோ பார்ட் 2ல நான் என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ until this is bye from Ria. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.